வணக்கம். இன்னைக்கு பகவத்கீதையின் 15வது அத்தியாயமான புருஷோத்தம யோகம். அத பத்தி தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இதோட தொடக்கத்திலேயே கிருஷ்ணர் நம்முடைய சம்சார வாழ்க்கைய, அதாவது இந்த பிறப்பு, இறப்பு என்னும் சுழற்சிய, அந்த பந்தத்த ஒரு அரச மரத்தோடு ஒப்பிடுறாரு. நாம உலகத்துல பார்க்கிற அரச மரம் மாதிரி இல்லைங்க. இந்த அரச மரம் தலைகீழ இருக்கு. வேர்களுடைய ஆரம்பம் தெரியல. அது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில அந்த மரம் வளர்ந்து நிக்குதுன்னு தெரியல. ஆனா அது நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு மனிதனுடைய கர்மங்களே அதோட வேரா நல்லா வளர்ந்து போஷாக்கோட வளர்ந்து நிக்குது. இந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னா பற்றில்லாமல் வாழணும். அந்த பற்றின்மைங்கிறத ஆயுதமா கொண்டுதான் இந்த மரத்தை வெட்ட முடியும்னு கிருஷ்ணர் சொல்றாரு. நம்மளால பற்றில்லாமல் இந்த உலகத்துல வாழ முடியுமா? ரொம்ப கஷ்டம்தாங்க. ஏன்னா, நாம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம். ஏன், நாம தாங்கிக்கிட்டு இருக்கிற இந்த உடல் மேலேயே நமக்கு அவ்ளோ ஆசை. நல்லா சாப்பிட்றதாகட்டும், இந்த உடலை பராமரிக்கிறதாகட்டும், இல்ல அலங்கரிக்கிறதாகட்டும், எவ்ளோ விஷயத்த நாம பார்த்து பார்த்து நமக்காக செஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை. ஏன்னா நாம எல்லாருமே கிரகஸ்தாசிரமத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். குடும்ப வாழ்க்கை. அந்த குடும்ப வாழ்க்கையில அம்மா, அப்பா, சகோதரன், சகோதரி, கணவன் இல்ல மனைவி, இந்த மாதிரி இல்ல குழந்தைங்க, இந்த மாதிரி ஒரு பந்தம், பாசம், அவங்க மேல அதீத அன்பு, பாசம் அதெல்லாம் வச்சு, அவங்களுக்காக நம்ம நெறைய விஷயங்கள் செய்யறது, பண்றதுன்னு, இந்த மாதிரி ஒரு பந்தத்துக்குள்ள நம்ம ஈடுபடுத்திக்கிறதுலே தான் நம்மளுடைய வாழ்க்கையவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுதான் வாழ்க்கைய நெனைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம நெறைய ஆசைப்படுறோம், நெறைய கனவுகள் காண்றோம். அப்படி இருக்கும்போது, நம்மளால சட்டுன்னு இந்த உடல் வேறு, ஆத்மா வேறுங்கிற ஞானம் அடைஞ்சிட்டா மட்டும் நம்மளால இந்த பற்றல் விட்டுட முடியுமா அப்படின்னா, அது கஷ்டம்தாங்க. ஆனா, ஏற்கனவே கிருஷ்ணர் சொன்ன வழியில போனோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த பற்றில்லாமல் வாழ்ற வாழ்க்கைய நம்மளால அடாப்ட் பண்ணிக்க முடியும். அதுதாங்க கர்ம யோகம். இந்த கர்ம யோகம்ல பலன் எதிர்பார்க்காம ஒரு வேலைய, உங்களுக்குரிய கடமைகள அன்போடும், ஆசையோடும், ஆர்வத்தோடும் செஞ்சுக்கிட்டு வந்தாவே போதும். அதுவே மெல்ல மெல்ல நமக்கு இந்த பற்றில்லாத வாழ்க்கைய வாழ கத்துக் குடுத்துடும். ஏன்னா, ஏற்கனவே கிருஷ்ணர் சொல்லிட்டாரு. ஒரு மனிதன இந்த முக்குணங்கள் தான் ஆட்டி வைக்குது. ஏன்னா, இந்த முக்குணங்களோட அடிப்படையில தான் ஒரு மனிதன் தன்னுடைய கர்மங்கள செயல் புரிஞ்சுக்கிட்டே வராரு. சாத்விக குணமா இருக்கும்போது நற்காரியங்களையும், ராட்சச குணத்தோடு இருக்கும்போது நெறைய ஆசைகள வளர்த்துக்கிட்டு, நெறைய கோபப்படுறது, இந்த மாதிரி நெறைய கர்மங்கள உற்பத்தி பண்ணி, அதிலேயே ஈடுபட்டு, அதிலேயே வாழ்ந்துகிட்டு வர்றது. அப்புறம் தாமச குணம் மேலோங்கி நிக்கும்போது, சோம்பேறித்தனமா வாழ்க்கைய கடத்துறது. இந்த மாதிரி எல்லாரோட மனித வாழ்க்கையிலுமே இந்த முக்குணங்கள் அதோட வேலைய செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஒரு நாளும் நம்ம எந்த குணங்களோடும் வாழாம இல்லவே இல்லைங்க. அத நம்மள விட்டு பிரிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது, நாம நமக்காக ஒரு ஆதாரத்த நாம தேடிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ கிருஷ்ணரே பார்த்தீங்கன்னா சொல்றாரு, ஆ ஆத்மா வேறு, உடல் வேறுங்கிற ஞானத்த வளர்த்துக்கணும்னு. இத நம்மளால சட்டுன்னு புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன், நம்மளால அடாப்ட் பண்ணி, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழவும் முடியாது. ஏன்னா அந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சாலுமே, நம்ம பேக் டூ லைஃப். நாம நம்மளுடைய வாழ்க்கையிலேயே தான் மேலும் மேலும் ஈடுபட்டுக்கிட்டே இருப்போம். அப்பா, அம்மாவ பார்த்துக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், கணவன் மனைவிய பார்த்துக்கணும், மனைவி கணவன பார்த்துக்கணும். இந்த மாதிரி நெறைய பொறுப்புகள ஏத்துக்கிறது, அவங்களுக்காக அன்பு செய்யறது, இல்ல அவங்களுக்கு வேண்டிய ஆசைகள நிறைவேத்தி வைக்கிறது. இந்த மாதிரி பல ரெஸ்பான்சிபிலிட்டீஸ நாம நமக்குள்ள, நம்ம குடும்பத்துக்குள்ள உருவாக்கி வச்சிருக்கோம். அத ஃபாலோ பண்ணி வாழ்றதையே நாம பெரிய விஷயமா நெனச்சு, அத நம்மளுடைய கடமையா நெனச்சே, நம்மளுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு வரோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்ப எவ்வளோதான் கான்செப்ட்,
உபன்யாசம் அது இதுன்னு கேட்டாலும், அத அடாப்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில உடனேல நம்மளால வந்து ஞானிகள் மாதிரி ஞானம் அடைஞ்சு, எல்லாத்தையும் தொறந்து வாழவும் முடியாது. ஏன்னா, நாம ஒரு பந்தத்துக்குள்ள கட்டுப்பட்டுருக்கோம். இப்ப நான் ஒரு மனைவியா இருக்கேன் அப்படிங்கும்போது, என் கணவர பார்க்கணும், என் குழந்தைங்கள பார்க்கணும், என் பெத்தவங்கள பார்க்கணும், கூட பிறந்தவங்கள பார்க்கணும். இத்தன பொறுப்புகள் எனக்கு இருக்கு. குழந்தைக்கான எதிர்காலத்த நான் பார்த்தே ஆகணும். நான் சட்டுன்னு எல்லாத்தையும் தொறந்துட்டு, நான் வாழ முடியாது. அந்த வாழ்க்கைய என்னால நோக்கி அடி எடுத்து வைக்கவும் முடியாது. நம்மள மாதிரி இருக்கிற மனிதர்களுக்கு தான் கிருஷ்ணர் சுலபமா சொன்ன வழி கர்ம யோகம். பலன் இல்லாம வேலைய செஞ்சுக்கிட்டே வரணும். கடமை கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சாவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிய வேண்டிய ஞானத்த நமக்குள்ள இருந்து புகட்டுறது தான் பகவானோட வேலையே. அது அவர் செய்ய வேண்டிய நேரத்துல கண்டிப்பா செய்வாருங்க. அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம பகவான முழுமையா சரணாகதி அடையறது மூலமா இந்த முக்குணங்கள சுலபத்துல கடக்க முடியும்னு போன அத்தியாயத்திலேயே கிருஷ்ணர் சொன்னாரு. அதையே தான் இங்கேயும் சொல்றாரு. அவ்வளோ சுலபமானதா பக்தி? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பாட்டு கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, நடனம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, அதற்கான ஆசிரியர, குருவ நீங்க தேடி போயி, அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அவங்க காட்டுற வழியில நடந்து, நீங்க அவங்க மேல என்ன மாதிரி குற்றத்த நீங்க பார்த்தாலுமே, அத பெருசுபடுத்தாம, அவங்க வழியிலேயே நீங்க போயி, அந்த பாடத்த கத்துக்கும்போது தான், உங்களால அந்த துறையில எக்ஸ்பர்ட் ஆக முடியும். அதே மாதிரி தாங்க பக்தியிலயும். பக்தியில பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு உடனேலாம் பகவான் மேல பக்தி வராது. அந்த காலத்துல எல்லாம் குடுத்து வச்சவங்க நெறைய பேரு. பண்டரிபுரம் விட்டலன்லாம் பார்த்தீங்கன்னா, பிரத்யக்ஷமா நாமதேவருக்கு, துக்காராம்க்குலாம் தரிசனமே குடுத்தவரு. அந்த மாதிரி நமக்கெல்லாம் தரிசனம் குடுக்கணும் அப்படின்னா, நாம எந்த அளவுக்கு அவர பக்தி செய்யணும்? அவர் மேல எந்த அளவுக்கு ஈடுபாட காட்டணும்? ஏன்னா, ஒரு ஸ்டூடண்ட் ரெடியாகி அந்த பாடத்தை கத்துக்கிறதுல தயாராகி இன்ட்ரெஸ்டா இருக்கும்போது தான் அதற்கான ஆசிரியரும் தேடி வருவாங்க. அதுபோலதான் பகவானும். நாம சின்னதா பகவத் பக்தி மேல ஒரு ஆசைய வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும், அந்த பக்திய நமக்கு மேலும் மேலும் வளர்த்ததுக்கு கிருஷ்ணரே ஹெல்ப் பண்ணுவாரு. அதுக்காகவே இந்த நம்ம இந்திய பாரத நாட்டுல நிறைய மகான்கள் பாகவதர்களா பிறந்து பக்தியினோட மேன்மைய வாழ்க்கையில கடைபிடிச்சு வாழ்ந்தே காட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்குதான் கிருஷ்ணர் அப்பவே ஒவ்வொரு பக்தர்களுக்கும் தரிசனம் கொடுக்கறதுலயும் சரி, அனுகிரகம் பண்றதுலயும் சரி, எந்த ஒரு குறையுமே வச்சது இல்ல. எல்லாரிடத்திலும் சரி சமமா யாரையும் அவங்க செய்யற தொழில வச்சோ, இல்ல அவங்களுடைய உடல் நிறத்தை வச்சோ, ஏழ்மை வச்சோ, வறுமை வச்சோ, இல்ல பணக்காரன், ஏழை அந்த பாகுபாடு எதுலயும் காட்டாம, எல்லாரும் என் குழந்தைங்க, எல்லாரும் எனக்கு சொந்தமானவங்கன்ட்டு கிருஷ்ணர் எந்த பாகுபாடுமே இல்லாம அவங்க எல்லாருக்குமே அனுகிரகம் பண்ணியிருக்காரு. நான் கிருஷ்ணர் மட்டும் இல்லைங்க, எல்லா தெய்வத்தையும் வந்து சொல்றேன், மகான்களையும் தான் சொல்றேன். நீங்க எத்தனை மகான்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த மகான்களை தேடி ஏழையும் போய் தரிசனம் பண்ணியிருக்காங்க, பணக்காரன் கோடீஸ்வரனும் கூட போய் தரிசனம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. அந்த அனுகிரகமே அவங்களுக்கு மனசுல பக்திங்கிற விதைய முளைக்க வச்சது. அந்த முளைப்பு நாள்பட நாள்பட அவங்களுக்கு நம்பிக்கைங்கிற அந்த தண்ணி ஊத்த ஊத்த வளர ஆரம்பிக்கும். அந்த மரத்தை நமக்குள்ள வளர்த்த ஆரம்பிச்சாவே இந்த அரச மரத்தை ஈஸியா வெட்ட முடியுங்க. அடுத்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, நீ சரணாகதி என்னைய அடையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சில கான்செப்டை நான் சொல்றேன், அதை புரிஞ்சு நீ நடந்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு சுலபமா என்னையே எல்லா இடத்துலயும் பார்க்க உனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. அது எப்படி முடியும்? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரிலுமே கிருஷ்ணர் நீக்கமர நிறைஞ்சிருக்காரு.
ஆனா, நாம சந்திக்கிற எந்த நபர்களா இருந்தாலும், அதுல கிருஷ்ணர நம்ம பார்க்குறோமா? இல்ல எந்த தெய்வத்தையாவது பார்த்து அவங்க கூட பேசுறோமா? பழகுறோமா? எனக்கான எதிரிய நம்ம சந்திக்கலாம். துரோகியும் நான் சந்திக்கலாம். அவங்களிடத்துல என்னால கிருஷ்ணர பார்க்கவே முடியறதில்ல. ஏன்னா, நான் அவங்கள விட்டு விலகி தான் நான் வரேன். அவங்களோட போய் சேர முடியாது. அதுவும் உண்ம. ஏன்னா, நம்மளுடைய கொள்கைக்கு, வாழ்க்கைக்கு ஒத்து வராத நபர்களோடு நாம சேரவே கூடாது. நாம தாமரை இலை தண்ணீர் போல தான் நம்மளுடைய வாழ்க்கைய கடந்தாகணும். பக்தின்னு ஒரு வாழ்க்கையில நீங்க நுழையும்போது, நம்மள விட்டு சில உறவுகள், பந்தங்கள் பிரியதான் செய்யும். அந்த பிரிவுக்காக பயந்து பக்திய கைவிடவே கூடாது. அந்த பிரிவும் நமக்கு நன்மை மட்டுமே செய்யும்னு பகவான் மேல பாரத்த போட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிடணும். நாம சாப்பிடுற உணவுல பாத்தீங்க அப்படின்னா, உள்ள நமக்குள்ள ஜடராக்னியா இருந்து நாம சாப்பிடுற உணவ அந்த வாயுக்கள், ஆபானன் இந்த பிராண வாயுக்களாவும் இருந்து அத செரிமானம் செய்ய வைக்கிறதும் கிருஷ்ணர் தான். அந்த அக்னி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஒரு அக்னி இருக்கு. அதுல முக்கியமானது இந்த ஜடராக்னி. ஏன்னா நாம சாப்பிடுற உணவ அத கன்வெர்ட் பண்றதே அதுதான். ஏன்னா நம்மளுடைய உடலே பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதத்தால் ஆனதுதான். நம்ம அப்போ நீங்க என்ன பண்ணலான்னா, நீங்க எந்த உணவ சாப்பிட்டாலும் கிருஷ்ணர நெனச்சு, அத பிரசாதமா நீங்க நெனச்சு சாப்பிட்டாலும், உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கிருஷ்ணர் தான் ஜடராக்னியா இருந்து அந்த ஃபுட்ட ப்ராசஸ் பண்ண போறாரு. நமக்கான சத்த முழுமையா நமக்கு குடுக்க போறாரு. அடுத்து நம்ம நெறைய சூழ்நிலைகள் சந்திச்சிருப்போம். நெறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். நெறைய ப்ராஜெக்ட் ஒர்க் நம்ம பண்ணும்போது, அத பிரசன்ட் பண்ணும்போது, இல்ல மேடையில நம்ம பேசுறோம். இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது, நமக்கு ஒரு சில விஷயம் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் நிப்போம். ஆனா, அங்க சட்டுன்னு மறந்துரும். சில விஷயங்கள் நீங்க ப்ரிப்பேரே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனா, அதெல்லாம் சட்டுன்னு ஞாபகம் வந்து அந்த பிரசன்டேஷன் சூப்பரா பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி நமக்குள்ள இருந்து நமக்கான நினைவுத்திறன், ஞானம், மறதி இத 3யுமே குடுக்கறது கிருஷ்ணர் தான். சில நேரத்துல மறதி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அந்த மறதி இருக்கிறதுனால தான் மனிதன் மனிதனாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஏன்னா மறதி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நாம கடந்து வந்த பிரச்சனைகள திங்க் பண்றதுலயே நம்மளோட பிரசன்டும் சரி, ஃபியூச்சரும் சரி காலியாயிடும். அதே மாரி நினைவுத்திறன். இந்த நினைவுத்திறன் நல்ல விஷயங்கள நினைவுபடுத்துறதுக்கு இருக்கணுமே தவிர, நமக்கு இருக்கிற பல பாஸ்ட் கசப்பான விஷயங்கள நினைவுபடுத்திக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதனால தான் கிருஷ்ணர் சில நினைவுகள மறக்கணும்னா மறதியாவும் இருக்காரு. சில நினைவுகள நினைவுபடுத்த நினைவு திறனாவும் இருக்காரு. ஞானம், அறிவு. நாமெல்லாம் எல்லா அறிவோட, ஞானத்தோட இந்த பூமியில பிறக்கவே இல்ல. என்னால நல்லா பேசத் தெரியுமா? பாடத் தெரியுமா? ஆடத் தெரியுமான்னா கிடையாது. அதற்கான காலம் வரும்போது, ஆசிரியர்கள் கிடைக்கும்போது, அவங்க மூலமா நான் அத கத்துக்கிறேன். அவ்வளவுதான். ஆனா, அதுல கத்துக்க எனக்குள்ள இருந்து எனக்கான ஞானம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுல நான் இன்னும் சிறந்து விளங்குவேன். நீங்க நெறைய மியூசிஷியன்ஸ் பார்த்துருக்கலாம். ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஆக்டர்ஸ் பார்த்துருக்கலாம். அவங்கலாம் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்னா, ஒரு 10 பக்கம் டயலாக் ஷீட் குடுத்தாலும், ஒரே டேக்ல பேசக்கூடிய திறன் இருக்கும். நெறைய இந்த மாதிரி கின்னஸ் சாதனை பண்ணவங்க எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நமக்கு வர 80% பிரச்சனைய சால்வ் பண்ணிடுங்க. ஏன்னா, நம்ப எப்படி ரியாக்ட் பண்றோம், ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளே. அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் மட்டும் ஆன் த ஸ்பாட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம எல்லா வித பிரச்சனையிலிருந்தும் அந்த பிரச்சனைய மேலும் வளர்த்தாம, அத சால்வ் பண்ணிட்டு அடுத்த வேலைய நோக்கி போய்க்கிட்டே இருக்கலாம். நம்ம என்னைக்கும் பிரச்சனைய கண்டு ஓடிக்கிட்டே இருக்க முடியாது.
வி ஹாவ் டு ஃபேஸ் இட். என்ன நடந்தாலும் சரி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபேஸ் பண்ணிட்டா அதுக்கு ஒரு எண்ட் கார்டு போட்டுட்டு அடுத்த வேலைக்கு போய்க்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நினைவு திறன், ஞானம், மறதி இந்த மாதிரி எல்லாமாவுமே இருக்கிறது கிருஷ்ணர் தான். இப்படி இருக்கிற கிருஷ்ணரை சரணாகதி அடையாதவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் எனக்கு ஞானம் இருக்கு, நானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு எந்த குருவும் தேவையில்ல, நானே எல்லா நடனமும் கத்துக்கிறேன். இப்பதான் நிறைய யூடியூப் வந்துருச்சே, யூடியூப் பார்த்து நான் டான்ஸ் ஆட கத்துக்கிறேன், பாட்டு பாட கத்துக்கிறேன் அப்படின்னா ஓகே, ஓரளவுக்கு உங்களால அது முடியும். அது உங்களோட பேஷன், இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. ஆனா முழுமையா அதுல சிறந்து விளங்குற அளவுக்கு உங்களால தேர முடியுமா, தேர்ந்து சிறந்து விளங்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கான ஆசிரியர்கள் வரும்போது தான் அவங்களுக்கு தான் அதுல நாம என்ன தப்பு பண்றோம், அது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற நுணுக்கங்கள் என்ன, எப்படி அதை முழுமையா கத்துக்கணும், அதோட சயின்ஸ் என்ன, இத மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஒரு ஆசிரியரால மட்டும்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கவே முடியும். அந்த ஆசிரியர் வேண்டாம்னு சொன்னா நம்ம அதுல கண்டிப்பா சைன் பண்ணவே முடியாதுங்க. அதனால நமக்கு எல்லாமே கிருஷ்ணர் தான். கிருஷ்ணரை முழுமையா சரணாகதி அடைஞ்சு அவரை எல்லா உயிரிலும் நீக்கவர நிறைஞ்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டோம். நாம உண்ற உணவிலும் சரி, தண்ணீரிலும் சரி, எல்லாமே இருக்கிறது கிருஷ்ணர் தான். உள்ளுக்குள்ள இருந்து நாம சில இடத்துக்கு போவோம். சில பேர் வீட்டுல நம்மளால சாப்பிடவே கூடாதுன்னு நினைப்போம், ஆனா சாப்பிட்டுருவோம். பயம் இருக்கும், ஏதாவது பண்ணி வச்சிருப்பாங்களா. ஏன்னா இந்த பில்லி சுனியம்ங்கிற கான்செப்ட் நம்ம கூடவே வாழ்ந்துகிட்டு வருது இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி பயத்துல நம்ம என்ன பண்றது அப்படின்னா, கிருஷ்ணர் மேல பாரத்தை போட்டு, ஹே கிருஷ்ணா, இந்த உணவும் இருக்கிறது நீதான், இந்த உணவை சாப்பிட போறதும் நீதான், நான் சாப்பிட்டனாலும் இந்த உணவை எனக்குள்ள ஜடராக்னியா இருந்து அதை ப்ராசஸ் பண்ண போறதும் நீதான்னு அவர் மேல பாரத்தை போட்டுட்டு சாப்பிட வேண்டியது தாங்க. இவ்வளவுதாங்க கான்செப்ட். அதே மாதிரி நினைவு திறன், மறதி, ஞானம் இது எல்லாமே கிருஷ்ணன் நமக்கு கொடுத்த வரமா நினைச்சு அதை பயன்படுத்திக்க வேண்டிய விதத்துல பயன்படுத்தி நாம நம்ம வாழ்க்கைய அழகா வாழ ஆரம்பிச்சாவே கிருஷ்ணரோட அனுகிரகத்துல நாம மட்டும் இல்லைங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லாவே இருப்பாங்க. பகவத் பக்தி வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்க எந்த கடவுள் மேல கூடவும் இருக்கலாம், எந்த மகான்கள் கூடவும் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பக்திங்கிறது தான் இம்பார்ட்டனே தவிர நீங்க அந்த அப்ரோச் எப்படி வேணாலும் வரலாம். ஏன்னா இது பாத்தீங்கன்னா நதிகள், பல நதிகள் போய் கடல்ல சேர மாதிரி தான். நீங்க எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி, எந்த மகான்களை கும்பிட்டாலும் சரி, அது எல்லாமே போய் சேர போடுறது நம்ம கிருஷ்ணன் கூட தான். ஏன்னா நம்ம எல்லாருமே முடிவுல அவர்கிட்ட தான் போய் சேர போறோம். ஆனா சரணாகதி ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அவரை முழுமையா சரணடைஞ்சு, கிருஷ்ணா எனக்கு எல்லாமே நீதான், எல்லாத்தையும் நீயே, எனக்கு எது நல்லதோ எது கெட்டதோ நீயே பார்த்து செய், கெட்டதா நீயே என்னை தடுத்துடு, நல்லதா எனக்கு ஊக்கம் கொடுத்து செயல்பட வை, அவ்வளவுதான். என் குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கோ, என் மூலமா நல்லபடியா பார்த்துக்கோ அப்படின்னு அவரை சரணடைஞ்சு பக்தி செஞ்சு சந்தோஷமா வாழுங்க. தேங்க்யூ.